ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ரகபத் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப டேஸ்டியான பச்சை பழத்தை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு கப்பு போல் சுடுதண்ணியை வச்சுட்டு இதில் ஒரு 3 ஏலக்காவை நம்ம நல்லா தட்டி போட்டுக்கலாம். இந்த பனானாவுக்கு நான் அச்சு வெல்லம் எடுத்துருக்கிறேன். 5 கியூப் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா பச்சை வாழைப்பழத்துலேயும் நிறைய ஸ்வீட் இருக்கும். அதனால் நம்ம கம்மியாகவே இந்த வெல்லத்தை நம்ம போட்டுக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு நான் 3 பனானா நான் போட்டிருக்கிறேன். இந்த பனானா எல்லாத்தையுமே நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வெல்லத்தை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம வெல்லத்தை அப்படியே போடக்கூடாது. இதில் நிறைய டஸ்ட்டு நிறையா இருக்கும். அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மைதா மாவு 1 கப்பு நான் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாகு நம்ம கொஞ்சம் தான் நம்ம ஊற்றிருக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த மைதா மாவு நம்ம போட்டதுக்கப்புறமா மறுபடி கொஞ்சம் நம்ம பாகை ஆட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாகை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் வேணாலும் நம்ம ஒரு பிஞ்சு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த கட்டித்தன்மை இல்லாதபடிக்கு இந்த லெவலுக்கு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒரு குழி கரண்டியில் நம்ம இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இது பசங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக ஈவினிங் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரெசிபி. இது ஈஸியாக பண்ணக்கூடியது தான். இதில் நான் எந்த சோடா உப்பும் நான் ஆட் பண்ணலை. சோடா உப்பு ஆட் பண்ணாமலே இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு சோடா உப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷன் தான். ஆனால் சோடா உப்பு போடாமலே இது ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தது. தினம் ஒரு வார்த்தையிலிருந்து உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.